இன்றைக்கி நாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2025 குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது எப்பேற்பட்ட அற்புதமான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சிம்ம ராசிக்காரர்களை பற்றி கொஞ்சம் பார்க்கலாங்க. சிம்மம் அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் 5வது ராசியாக வரும். இந்த ராசிக்கு அதிபதி தலைமை கிரகமான சூரிய பகவான் ஆவாருங்க. சிம்மம் ராசிக்குள்ள மகம் நட்சத்திரம் 4 பாதங்களும், பூரம் நட்சத்திரம் 4 பாதங்களும், உத்திரம் நட்சத்திரம் 3ஆம் பாதமும் இந்த ராசிக்குள்ளே வருங்க. பொதுவாக சிம்மம் ராசிக்காரர்கள் பார்த்திங்க அப்படின்னா தலைமை பதவிக்கு தகுதியானவர்கள். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா மக்கள் தொடர்பு என்பது அதிகம் உடையவர்கள் பார்த்திங்க அப்படின்னா சிம்மம் ராசிக்காரர்கள். அதே போல் சிம்மம் ராசிக்காரர்கள் அதிகம் கௌரவம் பார்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதாவது தங்களுடைய உயிருக்கு மேலாக கௌரவத்தை மதிக்கக்கூடியவர்கள் சிம்மம் ராசிக்காரர்கள். எந்ததொரு வகையிலும் நம்மளுடைய பெயருக்கு பார்த்திங்க அப்படின்னா களங்கம் வரக்கூடாது என்ற எண்ணத்தை கொண்டவர்களாக இருப்பாங்க இந்த ராசிக்காரவங்க. அதே போல் இரக்கம், அடுத்தவர்களுக்கு வழியே சென்று உதவக்கூடிய ஒரு மனப்பான்மை கொண்டவர்கள் இந்த ராசிக்காரவங்க. அதே போல் அரசியலிலும் அரசாங்கத்திலும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்லதொரு பதவியில் இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் சிம்மம் ராசிக்காரர்களாக இருப்பாங்க. அப்போது சிம்மம் ராசிக்காரர்கள் அப்படின்னாலே பார்த்திங்க அப்படின்னா எல்லா பதவியும் அதே போல் எல்லா பணமும் இவர்களை தேடி வருமே தவிர இவர்கள் மற்றவர்களை ஒரு நாளும் செல்ல மாட்டார்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள் பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள் கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனால் பரவாயில்ல, உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணித்து சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். அதே போல் தங்களுடைய காரியத்தில் கண்ணாக இருக்கக்கூடியவர்கள், எந்ததொரு காரியத்தையும் வெற்றிகரமாக முடிக்கக்கூடியவர்கள், எந்ததொரு காரியத்திலும் பின்வாங்க மாட்டார்கள் எந்ததொரு ராசிக்காரர்கள். அதாவது வாழ்க்கையில் நினைத்ததை சாதிக்கக்கூடியவர்கள் சிம்மம் ராசிக்காரர்களாக இருப்பாங்க. சரி, இந்த சிம்மம் ராசிக்காரர்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தற்போது குரு பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்தை சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். அது வருகின்ற 14/5/2025 முதல் லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல கிட்டத்தட்ட 1 வருட காலம் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றாருங்க. இப்போது 2025 மே மாதத்தில் இருந்து 2026 மே மாதம் வரைக்கும் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு ஒரு யோகமான ஒரு காலம். அதாவது அதிர்ஷ்டம் தேடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சிம்மம் ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரியதொரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது காத்து கொண்டிருக்கின்றது வருகின்ற 16/5/2025 முதல். அப்போது மேலும் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 வருட காலமாக 2024 மே மாதம் 1ஆம் தேதியில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா குரு பகவான் 10ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். அதே போல் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு தற்போது கண்டக சனியும் நடந்து கொண்டிருக்கின்றது. ராசிக்கு 7ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கின்றார். இந்த சனி பகவான் 7ஆம் இடத்துல அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்ப்பதுனால நிறைய பேருக்கு கண்டிஷ்டி அப்படிங்கிறது இருந்திருக்கும். இந்த 1 வருட காலமாக நீங்கள் எந்த காரியம் செய்யணுமோ அதை அடுத்தவங்கள்ட்ட சொல்லியிருந்தீங்க அப்படின்னா அந்த காரியம் நடக்காத அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தடை அப்படிங்கிறது ஏற்பட்டிருந்திருக்கும்.
வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே ஒரு மந்த நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டிருந்திருக்கும். எந்ததொரு காரியமும் நடக்கலை, எல்லாத்துலேயுமே ஒரு இழுபறி, நிறைய பேருக்கு விபத்து, நிறைய பேருக்கு கண்டம், நிறைய பேருக்கு காயம், கோர்ட்டு கேஸுன்னு அலையக்கூடிய ஒரு சூழ்நிலை, கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை, இப்படி பல பிரச்சனைகளை பார்த்துருந்துருப்பீங்க சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்கறதுனால. அதே போல் குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 வருட காலமாக 10ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். பழைய பாடல் என்ன சொல்லுது அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி, ஓகேங்களா. அதாவது 10க்கு குரு வந்தபோது சிவனே பிச்சை எடுத்தார் அப்படின்னு தான் பழைய பாடல் சொல்லுதுங்க. அப்போது 2024 மே மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு இப்போது கிட்டத்தட்ட ஒரு 10-11 மாதங்களாக சிம்மம் ராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு உத்தியோக இழப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருந்திருக்கலாங்க. அதே போல் உடல் ரீதியாகவும் மனம் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருந்திருப்பார்கள் சிம்மம் ராசிக்காரர்கள். பொதுவாக 10ல் குரு வந்தாவே பார்த்தீங்க அப்படின்னா ஆரோக்கியத்தில் தான் பிரச்சனை அப்படிங்கிறது வரும். அதே போல் புத்திரக்காரகன் குரு 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் பிள்ளைகளால் மனக்கவலை, பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு கண்டங்கள், பிள்ளைகளுக்கு வீண் செலவு, இது எல்லாம் வந்திருக்கும் 10ஆம் இடத்துல குரு நின்றதுனால. அப்போது நிறைய பேருக்கு இப்போ 10ஆம் இடத்துல குரு நின்றதுனால கௌரவ குறைவு, தேவையற்ற ஒரு அலைச்சல், தேவையற்ற ஒரு உத்தியோகத்தில் இடமாற்றங்கள், மேல் அதிகாரிகளுடைய தொல்லை, வேலைப்பளு, அலைச்சல், இப்படி வலுக்கட்டாயமாக உத்தியோகத்தை ஏற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, விஆர்எஸ் கொடுக்கறது, அதாவது சிம்மம் ராசிக்காரர்களுக்கு தெரியாமலேயே வேலையை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, இப்படி நிறைய பிரச்சனைகள், உத்தியோகம் சார்ந்த நிறைய பிரச்சனைகள், கௌரவ பிரச்சனைகள், இது எல்லாமே இருந்திருக்கும். சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால விபத்து, கண்டம், காயம், இது எல்லா காரியங்களும் தோல்வியில் முடிகிறது. இப்படி பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவானாலையும் பல சிரமங்கள், 10ஆம் இடத்துக்கு குரு சென்றதுனாலையும் பார்த்தீங்க அப்படின்னா பல பிரச்சனைகள், இது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தாண்டி வந்த சிம்மம் ராசிக்காரர்கள் வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு சிம்மம் ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். உங்களுடைய அத்தனை பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கலாங்க. அதாவது சிம்மம் ராசிக்காரர்களுக்கு ஒரு விடிவு காலம் அப்படிங்கிறது பிறந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியுங்க. அதே போல் வருகின்ற 16/5/2025 முதல் கிட்டத்தட்ட 1 வருடம் ராஜயோக காலகட்டம் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு. 11ஆம் இடத்திலே குரு பகவான் அமர இருக்கின்றார். சிம்மம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 5க்கும் 8க்கும் அதிபதிங்க. 5ஆம் அதிபதி லாபஸ்தானம் ஏறுவது என்பது சிறப்பு, 2ஆம் அதிபதி லாபஸ்தானம் ஏறுவது அப்படிங்கிறது சிறப்புங்க. அப்போது சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு காலம் அப்படிங்கிறது ஒரு அதிர்ஷ்டமான காலம். இந்த காலகட்டத்தை தவற விடாதீர்கள் சிம்மம் ராசிக்காரர்கள். முக்கியமாக என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நீண்ட காலமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு கட்டாயமாக திருமணம் ஆகிவிடுங்க. நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் என்பது ஏற்படும் இந்த ஒரு காலகட்டத்தில். இப்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிம்மம் ராசி ஆண்கள் எங்கேயாவது வெளிநாட்டில் இருந்தால் கூட இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் சொந்ததொரு ஊருக்கு வருவது நல்லது. இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு கட்டாயம் குழந்தை பிறப்பு என்பது இருக்குங்க. அதே போல் சிம்மம் ராசிக்காரர்கள் அக்கௌண்ட்டில் நிறைய பணம் அப்படிங்கிறது ஏறுங்க. பண கஷ்டம் அப்படிங்கிறது இருக்காது. சிம்மம் ராசிக்காரர்களுக்கு வராத பணம் எல்லாமே வந்துடும் இந்த 1 வருட காலகட்டத்தில். இதற்கு முன்னால் நீங்கள் யார்ட்டையாவது பணம் கொடுத்து ஏமாந்துருந்தால் கூட இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு பணம் அப்படிங்கிறது வந்துடும். அதே போல் அயல்நாடு சார்ந்த விஷயத்தில் நல்லதொரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். அதே போல் எந்ததொரு காரியத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா மேன்மை, அந்ததொரு காரியத்தில் லாபம், அந்ததொரு காரியத்தில் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இருக்குங்க. ஏன் அப்படின்னா குரு பகவான் ராசிக்கு 2, 5, 7, 9, 11 சஞ்சாரம் செய்யும்போது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத கொடுப்பாருங்க. அப்போது 11ஆம் இடத்துலேயே குரு பகவான் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். இந்த ஒரு காலம் அப்படிங்கிறது சிம்மம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு யோகமான காலம், வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டமான காலம், அதாவது அதிர்ஷ்டம் ஆரம்பமாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு. இந்த 11ஆம் இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான இடம், நம்மளுடைய ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு முக்கியமான இடம்ங்க. அப்போது 5ஆம் அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது உண்டு. ஒரு சிலருக்கு ரேஸு, லாட்ரி போன்ற விஷயங்களில் பரிசு கிடைக்கும். சிம்மம் ராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வதனால பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு உத்தியோக பாக்கியங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்னா புத்திரகாரகன் குரு லாபஸ்தானத்தில் இருக்கும்போது பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள் சிம்மம் ராசிக்காரர்கள். அதே போல் நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முடிவுகளும் பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கும். நீங்கள் போடக்கூடிய திட்டங்கள் எல்லாமே பலிக்கும்.
இந்த 8ஆம் அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. வழக்கு இருந்தால் சாதகமாக அது உங்களுக்கு முடியுங்க. பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். அதாவது இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே நடக்கும். 8ஆம் அதிபதி லாபஸ்தானம். பிரச்சனைகள் லாபமாக முடியும். கஷ்டங்கள் அப்படிங்கிறது மாறுங்க. சிம்மம் ராசிக்காரர்களுக்கு யோகமான ஒரு காலம். அதே போல் சிம்மம் ராசியில் படிக்கக்கூடிய மாணவிகளாக இருந்தாலும் சரி, இந்த கால ஒரு பொற்காலம் நல்லதொரு மதிப்பெண் வாங்கக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறத கொடுக்கும். சிம்மம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டலட்சுமி வந்தாலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு காலம். பார்த்தீங்க அப்படின்னா அத்தனை முயற்சிகள்லையுமே வெற்றி கிடைக்கும். படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு நல்லதொரு மதிப்பெண் என்பது கிடைக்கும். நல்லதொரு கோர்ஸில் சேர்ந்து படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2025 மே மாதத்தில் இருந்து 2026 மே மாதத்திற்குள்ளே அதே போல் உயர்கல்வி படிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் நிறைவேறும். வெளிநாடு போயிட்டு படிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் நிறைவேறும். சொந்த தொழிலில் நல்லதொரு பிரகாசம் ஏற்படுங்க. வியாபாரம் செய்யக்கூடியவங்க நிறைய வளர்ச்சியை பார்க்க முடியும். அதாவது சிம்மம் ராசிக்காரர்களுக்கு 2-3 வழிகளில் வருமானம் என்பது கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியங்கள் கிடைக்கும். அப்போது இந்த எங்கு சென்றாலும் மதிப்பும் மரியாதை என்பது அதிகரிக்கும். ஒரு காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு முக்கியமாக புது வேலை என்பது கிடைக்கும். 10ஆம் இடத்துல குரு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக சிம்மம் ராசிக்காரர்களுக்கு புது வேலை என்பது கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக 10ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வேலை இழப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டு வந்திருக்கும். வேலையில் நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும். மேலே அதிகாரிகளுடைய தொல்லை அப்படிங்கிறது இருந்திருக்கும். உங்களுக்கு மேலே அதிகாரிகள் எல்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆகிடுவாங்க. அதே போல் வேலையில் இருந்த அந்த கஷ்டம், அந்த சிரமம் இது எல்லாமே மாறிடுங்க. அதே போல் நல்லதொரு கம்பெனியில் உங்களுக்கு வேலை என்பது கிடைக்கும். நல்லதொரு சம்பளத்தில் உங்களுக்கு வேலை அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போது இந்த ஒரு காலம் பார்த்தீங்க அப்படின்னா சிம்மம் ராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு காலம் நெருங்கிவிட்டது. சொந்ததொரு தொழிலில் நல்லதொரு பிரகாசிக்க முடியுங்க. அதே போல் வயதானவர்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக இந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். ஆக மொத்தத்தில் பார்க்கும்போது சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மேன்மையை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்ம நம்பலாம். இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.